ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம 2005ல் ரிலீஸ் ஆன ஹாஸ்டல்ன்ற சைக்கோ த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து டூரிசம்காக யூரோப்புக்கு வர்ற 3 ஃப்ரெண்ட்ஸோ ஒரு வித்தியாசமான ஹாஸ்டலுக்கு வராங்க. அந்த ஹாஸ்டலில் இவங்க எதிர்பார்க்குற எல்லா வசதியுமே இருக்கும்னு ஒருத்தவங்க சொல்ல, அது கேட்டுட்டு தான் இவங்க இங்கே வந்திருப்பாங்களே. ஆனால் வந்த இடத்துல இவங்களே எதிர்பாராத விதமாக நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஒருத்தவங்க பின்ன ஒருத்தவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் காணாமல் போயிட்டே இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்த ஹீரோவோ எப்படி ஒருத்தன் பின்ன ஒருத்தன் காணாம போறான், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு இவர் இதை சீரியஸா எடுத்துட்டு இவரே இதுக்கான பதிலுமே கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. அப்படி ஒரு கடைசியா அதை கண்டுபிடிச்சாரா, இவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னதான் ஆச்சு, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையில இறங்கின இவருக்கு என்ன ஆச்சு, இதை எல்லாத்தையுமே ரொம்ப த்ரில்லிங்கா சொன்ன படம் தான் இது. சரி வாங்க நம்ம இப்போ திரைக்கதைகள் வர போலாம். இப்ப படத்தோடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே 3 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே இப்ப எங்க இருக்காங்கன்னா, யூரோப்ல ஆம்ஸ்டர்டாம்ன்ற ஒரு ஊர்ல இருக்காங்க. எதுக்கு இங்க வந்திருப்பாங்கன்னா, டூரிசம்க்கு தான் வந்திருப்பாங்க. இவங்க 3 பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இப்படி இருக்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மோக்கிங் ஷாப்புக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு எப்படி ஸ்மோக் பண்ணணும்னு கூட தெரியாம சிகரெட்லாம் பிடிக்க தெரியாம பிடிச்சி பயங்கரமா இரும்புறாங்க. அதுக்கப்புறமா அங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஒரு பப்புக்கு வராங்க. அந்த இடத்துலயோ பப்ல வந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. அதனால அங்க இருக்கிற பவுன்சரோ இவங்க 3 பேரையும் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறாரு. இவங்களும் வெளியே வந்து சும்மா இல்லாம அந்த பவுன்சரே பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு வந்து வேக வேகமா ஓடிடுறாங்க. இப்ப இவங்க ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரொம்ப லேட் ஆனதுனால இவங்களை ஹாஸ்டலுக்குள்ள வேற விட மாட்டாங்க. இவங்களும் வெளியே நின்றுட்டு டேய் எங்களை உள்ள விடுங்கடா விடுங்கடான்னு கத்த, அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களோ இதான் கடைசி டைம், திருப்பி இதே மாதிரி பண்ணீங்கன்னா உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டு உள்ள விட்டுறாங்க. இவங்களும் உள்ள வந்து பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, வேற எங்கேயாச்சும் போலாமான்னு கேட்க, அப்போ ஒருத்தர் சொல்றாரு நீங்க ஸ்லோவாக்கியாவுக்கு போங்க, அந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு. இவங்க ஆக்சுவலா எதுக்கு தான் இந்த 3 பேருமே இங்க மெயினா வந்திருப்பாங்கன்னா, யூரோப்ல பொண்ணுங்கெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், அதுங்க கூட உடல் உறவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க மெயினா இங்க வந்திருப்பாங்களே. அதனாலயோ தான் அங்க இருக்கிறவர் சொல்லிடுவாரு நீங்க வந்து ஸ்லோவாக்கியாவுக்கு போங்க, அங்க நீங்க என்ன மாதிரி பொண்ணை எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே அங்க கிடைக்கும். இங்க ஆம்ஸ்டர்டாம்ல நிறைய அமெரிக்கன்ஸ் இருக்கானுங்க, ஆனா ஸ்லோவாக்கியாவில் அப்படி கிடையாது, ஒரு அமெரிக்கன்ஸ் கூட கிடையாது. எப்போ வார் நடந்துச்சோ அதனால நிறைய மக்கள் அங்க அழிஞ்சிட்டானுங்க. அதுவும் அங்க ஆம்பளைங்களே அதிகமா கிடையாது. நீங்க மட்டும் அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அப்படியே பொண்ணுங்க வாரி தூக்கிட்டு போயிடுங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களான்னு சொல்லி ஒரு போன்ல சில போட்டோஸ் எல்லாம் வேற எடுத்து காட்டுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்த உடனே சரி ஓகே நாளைக்கு இங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாளே எல்லாரும் ட்ரெயின்ல அங்க கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அலெக்ஸ்ன்றவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து இப்ப போற இடம் எந்த ஒரு கைடு புக்லயுமே கண்டுபிடிக்க முடியாது, அது எந்த ஒரு புக்லயுமே போட்டிருக்காது, யாராச்சும் வாய் வழியா சொன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும், போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப, இப்ப இவங்க இங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பயோ உங்க பக்கத்துல ஒருத்தவர் வந்து உட்காடுறாரு. இவர் ஒரு பொண்ணுகிட்டே பேசிட்டு வந்து இவங்க கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இதனுடைய பொண்ணு எனக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் என்னுடைய பொண்ணை ரொம்பவே மிஸ் பண்றேன் இவங்க கிட்ட சொல்ல. அதுக்கப்புறமா ஓலி ஒரு போட்டோவை எடுத்து காட்டி இது என்னுடைய பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்க, அவரோ ஓ சூப்பரா இருக்கு உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே வராங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்த ஊர் போறீங்கன்னு கேட்ட உடனே இவங்களோ ஸ்லோவாக்கியான உடனே ஓ அந்த ஊர் போறீங்களா, அங்க பொண்ணுங்களாம் சூப்பரா இருக்கும், என்ன ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க போல இருக்குன்னு இவர் கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வர, அப்ப அந்த நேரம் இவரோ ஜோஷ் மேல கையை வைக்க ஜோஷ் அவர் கையை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. என் மேல ஏன்டா கை வைக்கிறேன்னு சொல்லி திட்டி விட, அவரோ உடனே பேக்லாம் எடுத்துட்டு வெளியில போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரத்துல ஸ்லோவாக்கியாவும் வந்துருச்சு. இவங்களும் அங்க இறங்கி பார்த்தா அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல, ரொம்பவே ஒரு வெறிச்சோடி போன மாதிரி அந்த இடமே இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மண் சப்வேல இறங்கி நடந்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு டாக்ஸி எல்லாம் பிடிச்சி அந்த ஊருக்கு போக, அந்த இடம் பார்க்க செம சூப்பரா இருக்கு. இவங்களும் அந்த இடத்த பார்த்துட்டு இடம் செம்மையா இருக்கு, வாட்டமா ஒரு இடம் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா உள்ள போக, அங்க போய் பார்த்தா ஃபுல்லாவே பொண்ணுங்களா தான் இருக்கு. இவங்க என்ன நினைச்சு வந்தாங்களோ அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அதையோ பார்த்துட்டு இவங்க ஜாலியா உள்ளார போக அங்க ரூம்லாம் புக் பண்றாங்க. ரூம் புக் பண்ணிட்டு இப்ப இவங்க ஒரு குளிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்து இவங்களுக்கு ஒரு 2 பொண்ணுங்க இன்ட்ரடியூஸ் ஆக அவங்க கிட்ட பேசிட்டே அப்படியே நல்லா ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாருமே. ஆனா அந்த 3 பேர்லயே ரொம்ப ஒரு ஜாலியான டைப் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓலின்றவர் தான். இவங்க 2 பேரும் என்னதான் அமைதியா இருந்தாலும் இவர் ரொம்பவே ஜாலியா கூத்தடிச்சுட்டு நான் ஸ்டாப்பா ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஜோஷோ ஒரு கொஞ்ச நேரம் வெளியில வந்து நிக்க, அப்ப அங்க பசங்க நிறைய பேர் வரானுங்க. வந்து காசு கொடு இல்ல சிகரெட் கொடு இல்லைன்னா உங்களை அடிச்சு சாவடிச்சிரும்னு திமிரா பேசுறானுங்க. அதை பார்த்து ஒரு பயந்துட்டு நின்றுட்டே இருக்க, அப்ப அந்த இடத்துல திருப்பியுமே அந்த ட்ரெயின்ல மீட் பண்ணுவாங்க வராரு. அவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்க அந்த பசங்க அதை வாங்கிட்டு வேக வேகமா ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறமா இவரோ இந்த பசங்க சாதாரணமானவங்கலாம் கிடையாது, இவங்க யாரை நினைச்சாலும் அடிச்சு சாவடிச்சிருவானுங்க, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பசங்க தான் அதிகமான கிரைமை பண்ணுவானுங்க, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜோஷோ நான் ட்ரெயின்ல பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு
அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த வயசானவரோ, "பரவால்ல இருக்கட்டும். உங்க வயசுல நானும் அப்படிதான் இருந்தேன். வயசுல எல்லாருமே இப்படி துடிப்பா தான் இருப்பாங்க. ஆனா காலம் போக போக நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, பசங்கன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மாறிடுவோம். இப்ப என்ன பாருங்க, எனக்கு ஒரு 6 வயசுல பொண்ணு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு குடும்பம்னு இவங்க பேசிட்டே இருக்க, அப்ப அங்க வந்து ஒரு பொண்ணு ஜோஷ அப்படியே கூட்டிட்டு போயிடுது. இப்ப இவங்க 2 பேரும் என்னதான் பண்ணுவாங்கன்னா, நைட்டு சந்தோஷமா இருந்துட்டு நல்லா அடிச்சு போட்ட மாரி தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த அலெக்ஸ்ன்னு ஒருத்தன் தானே, அவனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அவன் சொல்லனா நமக்கு இந்த இடமே தெரிஞ்சிருக்காது. இந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு பேசிட்டு ஓலியோட இடத்த பாக்குறாங்க. அங்க பார்த்தாலும் அவர் பெட்ல இல்லவே இல்ல. அவன் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க இப்ப பார்த்துட்டே இருக்க, அவர் எங்க தேடியுமே கிடைக்கல. எங்க தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா இவங்களும் தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே அவர் இல்ல. அதனாலே போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்டாலோ, அவங்க வந்து அவரு இன்னைக்கு காலையில செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்க, இல்லையே அவன் எங்ககிட்ட அப்படிலாம் எதுவும் சொல்லல. அது மட்டும் இல்லாம அவன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. எங்க கிட்ட எதுவும் சொல்லாம போக மாட்டான். அது எப்படி அவன் அப்படி போவான்னு சொல்லிட்டு இவங்க போன் போட்டு பார்க்க அவர் போனும் போல. சரி என்னதான் இருக்கும், ஏன் அந்த மாதிரி பண்ணான்னு யோசிச்சுட்டே இருந்தவங்களோ அந்த ப்ராஸ்டியூஷன் பொண்ணுகிட்ட போயிட்டு அவன் எங்க போயிருப்பான்னு கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவன் நேத்து நைட்டு ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தான் தெரியுமா, அவ கூட தான் எங்கேயா வெளியில போயிருப்பான். நான் வேணா அவகிட்ட போன் போட்டு பாக்குறேன், ஏதாச்சும் சொன்னானா உங்களுக்கு நான் ரீப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் கார்ல ஏறி போயிட, அப்ப அந்த நேரம் இங்க ஒரு ஏசியன் கேர்ள் வருது. அதுவும் வந்து, இதோ பாருங்க உங்க ஃப்ரெண்டு வந்து என்னோட போனுக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்காரு. இதுல என்னுடைய ஃப்ரெண்டும் உங்க ஃப்ரெண்டு ஓலியும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்கே வெளியே போயிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு காலைல தான் அந்த போட்டோ அமிச்சாங்கன்னு சொல்ல, அதை 2 பேரும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் எதுக்கு வெளியில போனாங்க, சரி ஓகே நீ ஒன்று பண்ணு, என்னுடைய போனுக்கு இந்த போட்டோ மட்டும் அனுப்புன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு வெளியில வந்துடுறாங்க. அப்படி வரும்போது பாக்ஸ்டன் வந்து ஒரு கதை சொல்லிட்டே வர்றாரு. இந்த மாதிரி நான் சின்ன வயசுல ஒரு ஆறுல குளிச்சிட்டு இருந்தேன். அப்படி குளிக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு தவறி அந்த குளத்துல விழுந்துருச்சு. அந்த பொண்ணும் உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு என்கிட்ட கெஞ்சிச்சு. ஆனா நானும் எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த லைஃப் கார்டு கிட்ட போனேன். ஆனா அவங்களோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அங்க பேசிட்டு இருந்தாங்க பிஸியா. அதனால நானும் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன் அந்த நேரம். ஆனா அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுடைய அம்மா பயங்கரமா கத்துற சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு செத்து போனதுல இருந்தே எனக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் கிட்ட அது ஒரு கனவாவே வந்துட்டு இருந்துச்சு. அடிக்கடி நான் அடிக்கடி நினைப்பேன், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் இன்னும் நிறைய ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கலான்னு. ஆனா எல்லாமே என்னுடைய தப்பு தான். அப்ப நான் தெரியாதனமா அதை விட்டுட்டேன். இப்ப நான் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே வர, அப்ப திருப்பியுமே அந்த சின்ன பசங்க அங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஜோஷ் என்ன பண்ணுவாருன்னா பப்ளிகாம் எடுத்து கொடுப்பாரு. அப்ப சொல்றாரு, இந்த பசங்களாம் ரொம்ப டேஞ்சரானவங்க, கம்முன்னு வந்துருன்னு சொல்லி கூட்டிட்டு போவ, அப்ப அங்க பார்த்தாலோ ஓலி மாதிரியே ஒருத்தர் நடந்து போறாரு. அவரை பார்த்துட்டு இவங்களோ, டே ஓலி நில்றான்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரை துரத்திட்டே போறாங்க. அப்படி போறவங்க ஒரு மியூசியம்குள்ள போவ, அங்க போய் பார்த்தா அது ஓலியே கிடையாது, வேற யாரோ. சரி வந்துட்டோம், மியூசியம்குள்ள போயிட்டு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிற எல்லாமே சைக்கோ மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாதாரண ஆள் எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசாம எரிஞ்சு விழுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அவனுங்க எப்படி இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த மியூசியம் விட்டு வெளியே வர, அப்ப அந்த நேரம் ஓலி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்லயோ ஐ எம் ஹோம்னு போட்டு அவருடைய தலை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. அப்பதான் நமக்கு இங்க காட்டுறாங்க. பார்த்தாலோ ஓலியோட தலையை தனியா ஒரு இடத்துல அறுத்து வச்சுட்டு அவருடைய முண்டத்தெல்லாம் தனியா தூக்கி போட்டிருக்காங்க. அந்த இடம் பார்க்கவே ரொம்பவே கோரமா இருக்கு. இப்பயோ இங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெரிய கட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட அப்படியே கால் விரலே கட் பண்றாரு. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஓலி கூட ஒரு பொண்ணு வெளியே போயிருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இது. இப்ப இவங்க 2 பேருமே இங்க கடத்திட்டு வந்து வைக்க, இங்க இந்த ஏசியன் கேர்ள் வந்து நம்ம ஃப்ரெண்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போனை போட்டு பார்த்துட்டு இருக்கு. இந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுமே ஓலிக்கு போனை போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, அவன் எங்க தான் போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்க ஒரு டிசிஷனுமே எடுக்கிறாங்க. சரி இவன் தான் போயிட்டானே, நம்ம மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம கிளம்பிடலாம், நீயும் எங்க கூட வரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்க அதுவும் ஓகேன்னு சொல்லிடுது. இப்படி இவங்க பேசிட்டு உக்காந்துட்டே இருக்க, அப்ப திருப்பியுமே அந்த 2 பொண்ணுங்க வருது. வரீங்களா வெளியில போலான்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு ஜோஷ் என்ன சொல்லிடுவாருன்னா, இல்ல எங்க ஃப்ரெண்டை காணோம், அவன் எங்க போனானே தெரியல, இப்ப எங்களுக்கு அந்த மூடு இல்ல, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட, அதெல்லாம் பார்த்துட்டு பாக்ஸ்டன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நாங்க இதோ வரோம்னு சொல்லிட்டு ஜோஷ் கிட்ட சொல்றாரு, இத பாரு ஓலி வந்து போனது அது அவன் இஷ்டம், அதை நினைச்சு நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை மீட் பண்ணி வேற ஒரு கண்ட்ரிக்கு போறது ரொம்ப சாதாரண விஷயம். அந்த மாதிரிதான் ஓலியும் அந்த பொண்ணும் போயிட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும். இப்ப நம்ம இன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணுங்க கூட போனாலும் நாளைக்கு ஊருக்கு போகதான் போறோம், போகலனாலும் நாளைக்கு ஊருக்கு போகதான் போறோம். அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டு என்ஜாய் ஆச்சும் பண்ணிட்டு நாளைக்கு போலாமேன்னு சொல்ல, அதுக்கு ஜோஷ்மே ஒத்துக்கிறார். சரி ஓகே நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க திருப்பியுமே பப்புக்கு போறாங்க. ஆனா அப்படி அங்க போயிட்டுமே ஜோஷ்க்கு வந்து இவருடைய நினைப்பாவே தான் இருக்கு. அங்க பாக்குற இடம் பூராவே ஓலி தான் ஒரு கண்ணுக்கு தெரியறாரு. அதனாலே ஒரு டிப்ரெஷன்ல, என்னால இன்னைக்கு நைட் எதுவும் முடியாது, நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்படி கிளம்ப
கிளம்பும்போது இவருக்கு கொஞ்சம் மயக்கமாலாம் வேற வருது. ஆனா அந்த மயக்கத்தெல்லாம் தாங்கிட்டே இவர் எப்படியோ அவருடைய ரூம் வரைக்கும் வந்துடுறாரு. அங்க இவரை பார்த்த ரிசப்ஷனிஸ்டோ என்ன இவ்வளவு டல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரூம் வரைக்கும் இட்டுன்னு வந்து படுக்க வைக்கிறாங்க. அதோட அங்க கட் பண்ணி இங்க பாக்ஸ்டனை காட்டுறாங்க. இவர் முன்னாடி அந்த 2 கேர்ள்ஸும் உட்காந்துட்டு ரஷ்யன் மொழியில பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த இவருக்கு ஒண்ணுமே புரியாம சரி ஓகே நீங்க இங்கே இருங்க நான் போய் ஓட்கா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூமுக்கு போயிடுறாரு. அப்படி பாத்ரூம் போற வழியிலேயே அவருக்கு பயங்கரமான மயக்கம் வருது. எப்படி ஜோஷ்க்கு வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மயக்கம் தான் இவருக்குமே வருது. அதனாலே இவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க ஒரு கதவு மாதிரி இருக்கு, அதை திறந்து அதுக்குள்ளார போயிட்டு அப்படியே உக்காந்துடுறாரு. அங்கேயே ஒரு உக்காந்த வேகத்துக்கு அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே படுத்துடுறாரு. அதுக்கப்புறமா இங்க காட்டுறாங்க, இங்க ஜோஷியோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவர் முகத்துல துணியெல்லாம் போட்டு மூடி அவர் ஏதோ ஒரு இடத்துலயுமே உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்த பார்த்துட்டு என்ன இவ்வளவு சர்ஜரிக்கல் நைஃபா இருக்கு, நம்ம எங்கதான் இருக்கோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கத்துறாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. திரும்பி திரும்பி எவ்வளவோ பாக்குறாரு, ஆனா அந்த இடத்த சுத்தி யாருமே இல்ல. அப்ப சடனா ஒருத்தரும் அங்க வராரு. வந்து இவருடைய மாஸ்க கழட்ட அப்பதான் நம்ம காட்டுறாங்க இவரையுமே கடத்திட்டு வந்து இப்போ கொலை பண்ண போறாங்க. இவரை கொலை பண்ண போறதுமே வேற யாரும் கிடையாது. இவங்க ட்ரெயின்ல வரும்போது ஒரு வயசானவரை மீட் பண்ணிருப்பாங்க தெரியுமா, அவர் தான் இது. அவரை பார்த்த உடனே இவரும் பயங்கரமான ஷாக் ஆயிடுறாரு. ஏங்க என்னங்க பண்றீங்க, நான் எங்க இருக்கேன், எதுக்கு என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு எவ்வளவு கெஞ்ச அவர் அதெல்லாம் காதுலே வாங்காம ஒரு ட்ரில்லர் எடுத்துட்டு வந்து அவரோட தொடையிலே விட்டு கொடூரமா அவரை சித்திரவதைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதனாலே ஒரு வழி தாங்க முடியாம பயங்கரமா கத்த அப்ப அந்த சைக்கோ சொல்றான், உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா வந்து போர்ட் பாஸ்ல வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணானுங்கன்னு தெரியுமா, ஏன்னா என்னோட கை நடுங்குதான் அதனால பண்ணிட்டானுங்க. அதனால நான் என்ன தெரியுமா பண்ணேன், பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அந்த பிசினஸ் எனக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒருத்தன்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறோம், அதை திரும்பி இன்னொருத்தன்ட்ட விற்கிறோம், இதுல என்ன பெருசா த்ரில்லிங் இருந்துற போகுது, அதனாலதான் நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தியா உன்னுடைய உயிரே என் கையில தான் இருக்கு, நான் நினைச்சா உன்னை இப்ப என்ன வேணாலும் பண்ண முடியும் நீ ஒரு சொல்ல, அதுக்கு ஜோஷனை தயவு செஞ்சு விட்டுரு, நான் இங்க வந்து போயிடுறேன், இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கே வரமாட்டேன்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. அதை அவனும் பார்த்துட்டு சொல்றான், ஓ உனக்கு அதான் வேணுமா, நீங்க வந்து போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து அவருடைய ஒரு விரலா வெட்டுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஜோஷோ வழியில துடிக்கிறாரு, அவரால் தாங்கவே முடியல. அப்படி கத்திட்டு இருக்கிற நேரம் இவரும் அவர் கையில மாட்டி இந்த விலங்கு எல்லாத்தையுமே அவுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டல எந்திரிச்சு போன்னு சொல்ல அவரும் அதை பார்த்துட்டு எந்திரிக்கிறாரு. ஆனா எந்திரிச்ச உடனே தான் தெரியுது அவருடைய கால் மணிக்கட்டை அடுத்ததுனால அந்த இடம் அப்படியே தனியா பிச்சுட்டு வந்துருது. அதனால இவரால் நடக்க முடியாம அப்படியே கீழே விழ இவர் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே அந்த கதவு வரைக்குமே போயிடுறாரு. ஆனா கதவு கிட்ட போன உடனே இவர் அவரை திருப்பியுமே உள்ள புடிச்சு இழுத்து ஒரு இடத்துக்கோ கூட்டிட்டு போயிடுறாரு. அதோட அங்க கட் பண்ணி இங்க பாக்ஸ்டனை காட்டுறாங்க. இவரும் மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு வெளியில வராரு. வெளியில வந்தவரோ இவருடைய ரூமுக்கு வந்து பார்க்க இப்ப அந்த இடத்துல ஜோஷியுமே காணோம். என்னடா இவனையுமே காணோம்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல வந்து கேட்டா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவருமே வந்து இன்னைக்கு காலையிலேயே போயிட்டாரு, உங்ககிட்ட சொல்லலையான்னு ஒரே மாதிரி சொல்ல அதை அவர் கேட்டுட்டு எப்படி அவன் என்கிட்ட சொல்லாம போவான், எப்படி 2 பேருமே என்கிட்ட சொல்லாம போனானுங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் ஏதாச்சும் நோட்ஸ் ஏதாவது எழுதி கொடுத்துட்டு போனானா, அதாச்சும் வச்சிருக்கீங்களான்னு கேட்க அங்க இருக்கிறவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னாடுறாங்க. சரி இதெல்லாம் பார்த்த இவரோ அந்த பொண்ணுங்க கிட்டே போவோம், நேற்று நைட்டு என்னதான் ஆச்சுன்னு அவங்க கிட்டே கேட்போம்னு சொல்லிட்டு அங்க போவ அதுக்குள்ளார அந்த பொண்ணுங்க ரெண்டும் கார்ல ஏறி போயிடுதுங்க. அதுங்க போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் அந்த போனை வச்சு எங்கேயோ சுத்தி பார்த்துட்டே போறாரு. என்னத்தை தான் பாப்பாருன்னா ஓலி அமைச்ச அந்த போட்டோல ஒரு பெரிய ஃபேக்டரி பைப் இருக்கும், அதை பார்த்துட்டு இவர் போவ அப்ப கரெக்டா அந்த பைப் வந்து இவருடைய கண்ணில் மாட்டுது. என்னடா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கும்போது இந்த சின்ன பசங்க அந்த போனை திருடிட்டு ஓடிடுறானுங்க. அதை பார்த்து இவரோ குட்டி சாத்தானுங்களான்னு சொல்லி ஒருத்தவங்க கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிக்கிறாரு இருக்கிற கோவத்துல. ஆனா சரி போய் தொலைன்னு சொல்லி விட்டுட்டு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை காணோம், கேட்டா வந்து இங்க வந்து போயிட்டானுங்கன்றானுங்க, ஆனா அதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இங்க இல்ல, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா உங்க ஃப்ரெண்டு வந்து யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பாருங்க. இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான், இதெல்லாம் நினைச்சு நீங்க பெருசா குழப்பிக்காதீங்க, அவர் ஏன் நோட்ஸ் எதுவும் விட்டுட்டு போலன்னா அதை பார்த்துட்டு கூட அங்க யாராச்சும் வர வாய்ப்பு இருக்கு, அதனால தான் அவரு நோட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போகாம கூட இருக்கலாம், நாங்க வேணா ஒன்று பண்றோம், நீங்க உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, அவங்க திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்தாலோ இல்ல எங்களை ஏதாவது கான்டாக்ட் பண்ணாலோ நாங்க உங்க ஹாஸ்டலுக்கு கால் பண்றோம், சரி ஓகேவான்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து அமுச்சு விட்டுறாங்க. இப்ப இவரும் என்ன பண்றாருன்னா என்னடா இது வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணுங்களை தான் இப்ப பார்க்க போறாரு. அங்கேயும் வந்து இவர் கேட்கிறாரு, நேற்று நைட்டு நான் அந்த பப்ல வச்சு மூடிட்டாங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் கூட பண்ணேன், ஏன் எதுவுமே அட்டன் பண்ணலன்னு கேட்க அதுக்கு அதுங்களோ நாங்களுமே நேற்று நைட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, அதனால எங்களால எந்த ரிப்ளையும் பண்ண முடியல, நாங்க வெளியில போயிட்டோம்னு சொல்லிடுதுங்க. அதுக்கப்புறமா இப்ப என்னோட ஃப்ரெண்டு ஜோஷியுமே காணோம், அவனை பாத்தீங்களான்னு கேட்க அதுக்கு அதுங்க என்ன சொல்லுதுங்கன்னா ஜோஷ் தானே எங்களுக்கு தெரியும், அவன் இப்ப எங்க இருக்கானா அவனோட ஃப்ரெண்டு கூட இருக்கான், நீ கூட காணாம போனான்னு சொன்னிய ஓலி, அவனும் இவனும் ஒன்னாதான் இருக்கானுங்க, இப்போ எங்க இருக்கானுங்கன்னா ஒரு மியூசியத்துல இருக்கானுங்க, நான் வேணா உன்னை அங்க கூட்டிட்டு போறேன், அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடியான்னு கேட்க
உடனே அவரும் எனக்கு ட்ரிங்க்ஸ்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல இவங்களும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி போற வழியில இந்த பபிள் கேம் சாப்பிடுன்னு கொடுக்க அது எதையுமே அவர் வாங்க மாட்டாரு. இதுங்க ஏதோ நம்மள பண்ணுதுங்க, இதுங்க கிட்ட இருந்து இனிமே எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப உஷாரா இருக்க அப்ப கரெக்டா அந்த நேரம் அந்த இடம் வந்துருது. அந்த இடத்துக்குள்ளாரே அவர் கூட்டிட்டு போயிட்டு இதுதான் அந்த மியூசியம், உள்ள போ, உங்க உள்ளதான் உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கன்னு சொல்லி அமுச்சு விட இவர் என்ன பண்றாருன்னா பொறுமையா உள்ள போறாரு. இன்னும் அந்த இடம் பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு, இங்க இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி போய் பார்த்தா ஜோஷ கொலை பண்ணி அவருடைய உடம்ப அறுத்து இந்த சைக்கோ டாக்டர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த இவரோ செமையா பயந்துடுறாரு. இப்ப இவருடைய கை கால்லாம் சுத்தமா வெளுத்து போச்சு. இவருடைய கை காலை கூட இவரால அசைக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போன மாதிரி நின்றுட்டு இருக்க அப்போ வந்து இந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு, ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க என்னுடைய ஃப்ரெண்ட, என்னடி இதுன்னு சொல்லிட்டு இவர் ஓட ட்ரை பண்ணாலும் இவரால் இப்போ ஓட முடியல. அதனாலே அங்க இருக்கிற ஒரு 2-3 பேர் இவரையுமே புடிச்சிட்டு போயிடுறாங்க. புடிச்சிட்டு போய் இவரையுமே கட்டி வைக்க அதே நேரம் இங்க பார்த்தா அங்க இருக்கிற ஒரு ரூம்லயுமே ஒவ்வொருத்தவங்களை வச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒரு பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ என்னடா இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரையும் இங்க கட்டி வச்சு இவருமே பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்கிறதுனால இப்ப இங்க புதுசா ஒரு சைக்கோ வந்திருக்கான். இவனும் என்ன பண்ணுவான்னா இவர்கிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். இவரை கத்திரிக்கோளால குத்துற மாதிரியே விளையாண்டுட்டு இருக்க அப்ப அந்த நேரமே அவர் சொல்றாரு, என்னை விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு, நான் இங்க வரவே மாட்டேன்னு. ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு ஒரு முறையாக கம்முன்னு இருன்னு சொல்றான். ஆனா இவரும் கம்முனே இல்ல. என்ன பண்ணுவார்னா அவனை அசிங்கமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் திட்டத்தெல்லாம் பார்த்தா அந்த சைக்கோவோ வெளியில போய் ஒரு பாடி கார்டு கூட்டிட்டு வந்து ஒரு வாயை கட்டி விட்டுறாரு. இப்ப எப்படா கத்துறா பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்துட்டு அவர் கிட்ட எடுத்துட்டு வராரு. அதை பார்த்துட்டு ஒரு பயங்கரமா கத்த உடனே அவரை அதை வச்சு வெட்டாம அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. அவரை அப்படி விளையாண்டுட்டே இருக்கும்போது பேக்ஸ்டனுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உடனே இவனும் வாயில இருந்து கட்ட அவுத்து விட பேக்ஸ்டன் என்ன பண்ணுவார்னா அந்த சைக்கோட கையை கடிக்க ஆரம்பிச்சிருவாரு. என் கையவே கடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு அந்த ரம்பத்தை எடுத்துட்டு வந்து இவருடைய 2 கட்ட விரல வெட்டிடுறாரு. அப்படி விரல வெட்டினோடனே ஒரு பயங்கரமா வழியில துடிக்க இந்த சைக்கோ ஒரு வாயிலே அந்த ரம்பத்தை எடுத்துட்டு வந்து விடலான்னு பார்ப்பான். ஆனா அதுக்குள்ளாரையோ அந்த விரல வெட்டினதுனால அங்க ரத்தம் சொட்டி இருக்கும். அந்த ரத்தத்திலேயே அவன் காலை வச்சு கீழே வலிக்கி வந்துடுறான். விழுந்தது மட்டும் இல்லாம இவன் காலிலே அந்த ரம்பத்தையுமே போட்டுக்கிறான். இப்ப இவனோட காலை தனியா வெட்டிட்டு வர பேக்ஸ்டன் என்ன பண்ணுவார்னா அங்க ஒரு கன் இருக்கும், அதை வேகமா போய் எடுத்து அவனை சுட்டு தள்ளலான்னு பாப்பாரு. ஆனா அதுக்குள்ளார இவனுமே எந்திரிச்சு அந்த ரம்பத்தால அவரை வெட்டலான்னு பாக்குறான். ஆனா கரெக்டா அவர் அந்த கன்னை எடுத்து அவன் மண்டையிலே சுட்டுறாரு. சுட்டுட்டு இவர் செத்து போன மாதிரி திரும்பியுமே அமைதியா உக்காந்துடுறாரு. அதை பார்த்த வெளியில அந்த பாடி கார்டு உள்ள வரான். அவன் வர்ற நேரத்துக்கு கரெக்டா அவரு அவனை கன்னால ஷூட் பண்ணிட்டு இவருடைய வெட்டப்பட்ட அந்த 2 விரலையும் எடுத்துட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. இப்படியே நம்ம வெளியே போனா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அங்க இருக்கிற நிறைய ட்ரெஸ்ல ஒன்னு எடுத்து இவர் மாட்டிட்டு வெளியே போக அப்ப அங்க ஒரு 3 பேர் வராங்க. அவரை பார்த்துட்டு இவரு இன்னொரு ரூமுக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ரூமுக்குள்ளார பார்த்தாலும் நிறைய டெட் பாடி இருக்கு செத்து போய். அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளாரையுமே இன்னொருத்தன் வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டெட் பாடி எல்லாம் இவன் மேல தூக்கி போட்டுட்டு இவரும் செத்த மாதிரி நடிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ராலி எடுத்து எல்லா டெட் பாடியுமே ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போறாங்க. அதுல இவருமே இருப்பாரு. இப்பயோ லிஃப்ட்ல ஏறி வேற ஒரு ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு ரூம்ல நிறுத்தி வச்சு இவரு ஒரு டெட் பாடியா எடுத்து எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் ஒரு குப்பையில போட்டுறாரு. அப்படி அவர் அதை போட்டுட்டு நின்றுட்டே இருக்கும்போது இங்கேயோ பாக்ஸ்டன் வந்து ஜோஷோடைய உடம்ப பாக்குறாரு. அதை பார்த்துட்டு ஒரு கண்ணுலாம் கலங்குது. ஆனா எதுவுமே அவரால் பண்ண முடியல. அப்ப அந்த நேரம் இந்த சைக்கோ என்ன பண்ணுவான்னா அந்த தேவையில்லாத பாடி எல்லாம் எடுத்துட்டு போய் நெருப்புல எரிப்பான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஒரு வெளியே வரலான்னு பாக்குறாரு. ஆனா அவரால் முடியல. அதனால திருப்பியுமே அதிலே படுத்துட்டு இருக்க திருப்பியுமே இன்னொரு டைம் வெளியில போறான் அந்த பாடி எல்லாம் எரிக்கலான்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா இவரோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாரு. அவன் திருப்பியும் உள்ள வந்த உடனே அவன் மூக்குலயே அந்த கண்ணால குத்திட்டு இப்ப இவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அப்படி போறவரோ லிஃப்ட்ல ஒரு டாப் ஃப்ளோருக்கு போயிடுறாரு. அந்த டாப் ஃப்ளோர்ல போன உடனே அந்த இடத்துல ஒரு ரூம் ரொம்பவே கிளீனா இருக்கு. அந்த இடத்துக்குள்ளார போயிட்டு தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமான்னு பாக்குறாரு. ஆனா அங்க வழிலாம் எதுவுமே இல்ல. அதனால இவரும் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிற ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு இவங்க ஆள் மாதிரியே நடிப்பாரு. அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு நின்றுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துடுறாரு. அவரும் வந்து இவன் நம்மால் தான் நினைச்சிட்டு அவர்கிட்ட என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. அப்ப அதே நேரம் இங்க இவங்க 2 பேர் செத்து போனதை ஒருத்தவன் பாத்துறான். பார்த்துட்டு எல்லாரையும் அலாட் பண்ணி விட திருப்பி இங்க காட்டுறாங்க ஹீரோ கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போலாம் தான் ட்ரை பண்றாரு. ஆனா இவனும் அவரை நிறுத்தி வச்சு என்னென்னவோ மொக்க பிளேடு போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த நேரமும் இவனுடைய கையை திறந்து காட்டி ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிள் வந்து இங்க யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லார் கையிலுமே இருக்கும். அதனால அந்த சிம்பிள் ஹீரோடைய கையிலுமே இருக்கும். எங்க எனக்கு கொஞ்சம் காட்டு பார்ப்போம் உன்னுடைய சிம்பிளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோக்கு செமையா பயமாயிடுது. ஐயோ நம்ம கையில தான் இது இல்லையே எப்படி காட்டுறதுன்னு நின்றுட்டே இருக்க அப்ப கரெக்டா ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்ட உடனே இவனும் அங்க வந்து போயிடுறான். அப்படி போகும்போது ஒரு கன்னிமே அங்க வச்சுட்டு போயிடுவான். அந்த கண்ணையை அவர் எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து வெளியில வராரு. இப்ப ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து ஒளிஞ்சு வெளியே வந்துடுறாரு. ரொம்பவே ஈஸியா தான் அவர் அங்க இருந்து வெளியே வந்துருவாரு. ஆனா வெளியே வந்தவரோ காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவருக்கு யாரோ கத்துற சத்தம் கேக்குது. சரி நம்ம எப்படி ஒருத்தவங்களை விட்டுட்டு வர முடியும்னு இவர் ரொம்ப
ரொம்பவே நல்லவரா இருக்கிறதுனால திருப்பியுமே அந்த இடத்துக்குள்ளார போறாரு. அங்க போய் பார்த்தாலும் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் பேசிட்டு இருந்தான் தெரியுமா? அவன் தான் வந்து ஒரு பொண்ண கொடூரமா சித்திரவதைப்படுத்திட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, லைட்டர் எடுத்து அந்த பொண்ணோட கண்ணுல காட்டிட்டு இருப்பான். அந்த பொண்ணுடைய கண்ணே அப்படியே வெந்து வெளிய வந்து தொங்குது. ஆனா அதெல்லாம் பார்த்து அவன் சிரிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து கடுப்பான ஹீரோவோ அவன் தலையிலே கன்னால சுட்டுட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணும் வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துது. இப்ப அந்த பொண்ணுடைய கண்ணு வேற தொங்குது இல்லையா? அதனால அதால நகர கூட முடியல. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த பொண்ணுடைய கண்ண வெட்டலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு பயங்கரமா கத்துது. ஏன்னா அதால வலி தாங்கவே முடியல. அதுக்கப்புறமா அந்த பொண்ண அசையாம இரு, எப்படியாச்சும் நான் வெட்டி எடுத்துறேன்னு சொல்லி அதை தனியா வெட்டி எடுக்க, அதுக்கப்புறமா அந்த பொண்ணுமே அங்க வந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப இவங்க 2 பேருமே அங்க வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ஒருத்தவங்களுடைய காரை எடுத்துட்டு அங்க வந்து வெளியே போக, இவங்களை சேஸ் பண்ணி நிறைய பேர் அங்க இருந்து வராங்க. அப்படி இவங்களும் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இவங்க போற வழியில ஒரு வண்டி நிக்குது வழியை மறைச்சிட்டு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே நின்னுட்டே இருக்காரு. அதே நேரம் பின்னாடி அவனாச்சும் வந்துருவானான்னு சொல்லிட்டு இவருக்கு செம பயம் வேற. இப்படி ஒரு பயந்துட்டே இருக்க டக்குன்னு அந்த வேனை எடுத்துடுறாங்க. அது எடுத்த உடனே அது பின்னாடி யார் நிப்பாங்கன்னா அந்த 2 பொண்ணுங்க தான் நிக்கும். அந்த பொண்ணுங்களை பார்த்த உடனே அந்த 2 பொண்ணுங்களையும் ஏத்தி தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ இவங்களெல்லாம் தாண்டி இங்க வந்தாலும் இங்க இந்த சின்ன பசங்க நின்னுட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாரும் இப்ப வழி மறைக்க இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கார்ல ஒரு பப்ளிகாம் பண்டிலே இருக்கும். அந்த பண்டில் எடுத்து இந்த பசங்க கிட்ட தர, அதை அந்த பசங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த பக்கம் எந்த ஒரு கார் வந்தாலுமே அதை அந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்திடுறானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த காரையே போட்டு உடைக்கிறானுங்க. இவனுங்க இது எல்லாத்தையுமே பண்றது அந்த ஒரே ஒரு பப்ளிகாம்காக தான். இப்ப அதே நேரம் இவங்க இங்க சிக்னல்ல நின்னுட்டு இருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே செக் பண்றாங்க. இவங்களுமே அவங்களுடைய ஆள் தான் போல இருக்கு. அதை அவர் ரொம்ப நாளாவே தெரிஞ்சுட்டு அந்த கார்ல இருந்து வெளியில ஓடி போயிடுறாரு. இப்ப இவங்க ஒரு ஷார்ட்கட் வழியா பூந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துடுறாங்க. அந்த ரயில் ஏறி அப்படியே தப்பிக்கலான்னு பார்க்க அந்த இடத்துலயுமே அந்த ஆளுங்க இருக்கானுங்க. அந்த இடத்தையே சுத்து போட்டு தேடிட்டு இருக்க இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வேற எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கலான்னு போறாரு. அப்படி போகும்போது இந்த பொண்ணு கண்ணாடியில பார்த்துட்டு, என்ன நம்ம மூஞ்சி இவ்வளவு அகோரமாயி போச்சு, இனிமே இந்த மூஞ்சை வச்சுட்டு நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நேரா நடந்து போகுது. அதையும் ஹீரோ பார்த்துட்டு, "ஏய், எங்க போற, இங்க வா வான்னு சொல்ல அதுவோ டைரக்டா போய் ஒரு ட்ரெயின்ல விழுந்துருது. அது விழுந்ததை அங்க இருந்து எல்லாருமே சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்க அந்த டைம் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெயின்ல ஏறிடுவாரு. ட்ரெயின்ல ஏறினது மட்டும் இல்லாம போய் ஒரு சீட்லயுமே உட்கார அப்பதான் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்படி ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துட்டே இருக்கும்போது இவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சைக்கோ டாக்டர் தான் அந்த ட்ரெயின்ல வரான். அவன் மட்டும் இல்லாம அவனுடைய குழந்தையுமே அந்த ட்ரெயின்ல வருது. இதை அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல பேசியிருப்பான்ல அந்த குரலை வச்சுதான் அவருக்கு தெரியும். அதனாலயோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க எந்த இடத்துக்குலாம் போறாங்களோ அவங்க பின்னாடியே போறாரு. அப்படி போகும்போது அந்த சின்ன குழந்தைய பாத்ரூம்ல விட்டுட்டு இந்த சைக்கோவுமே பாத்ரூம் உள்ளார போயிடுறான். அதை பார்த்த பாக்ஸ்டன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பாத்ரூம் உள்ளார வந்து இவரை குத்தலான்னு தான் வருவாரு. ஆனா குத்தாம இவர் எடுத்துட்டு வந்த நைஃபை மட்டும் அங்க வச்சுட்டு நிறைய வெளியில போய் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சைக்கோ டாக்டருடைய குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாரு ட்ரெயின்ல. அவரும் இப்ப ட்ரெயின்ல தூக்கி போட்டுட்டு போக இந்த சைக்கோ இங்க பயங்கரமா கத்துறான், எங்கடா என்னோட குழந்தை, எங்கடா என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு. அதோட ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. நிறைய படத்துல பொதுவா சைக்கோக்கு கருணையே இருக்காது. ஆனா இந்த படத்துலயோ இவனுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைய ஹீரோவை தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த கிளைமேக்ஸ் பார்க்கவே ரொம்ப காமெடியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல தான் என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.